வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு செல்வமே, அழகாய் மலர்ந்த இந்த நல்ல நாளில் உன் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு. என் பிள்ளையே, இப்பொழுது உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது. கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கின்றாய். நீ அனுபவித்து வந்த கஷ்டங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றாய். மாற்றங்கள் நிகழத்தான் போகின்றது. இனி வரும் காலங்களில் அனைவரும் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகின்றார். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழவும் போகின்றாய். உன்னுடைய தோற்றம் புது பொலிவுடன் அனைவரையும் கவரும்படி இருக்கும். உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. பெயர் புகழோடு வசதி வாய்ப்புகளோடு இருக்கத்தான் போகின்றாய். எதை பற்றியும் யோசிக்காதே. உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன். அதில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். நீங்கள் சொல்லுவதெல்லாம் நடக்குமா அப்பா என்று சந்தேகத்தோடு என்னை நோக்காதே. ஒவ்வொரு முறை நான் உனக்கு சத்திய வாக்கு கூறும் போதும் அதை கேட்கும் வரை நன்றாக இருந்துவிட்டு இதெல்லாம் நடக்குமா என்று சந்தேகப்படுவதை இன்னும் நீ நிறுத்தவில்லை. என் குழந்தையே, உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை நீ சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. எல்லாம் அறிந்தவர் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் தான் என்னிடம் உன்னை வர வைத்தேன். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னுடைய உத்தரவின்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இத்தனையும் பார்த்து பார்த்து உனக்காக செய்த நான் உன் விருப்பங்களை மட்டும் நிராகரித்து விடுவேனா? இன்று இப்பொழுது எனது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இப்போதே உனக்கு சத்திய பிரமாணம் செய்து தருகிறேன். நம்பிக்கையோடு கேள். மற்றவர் மத்தியிலும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகிறாய். நீ இழந்ததெல்லாம் மீண்டும் பெற போகிறாய். எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே. எப்போது என்னை தேடி வந்த நானே சகலமும் என்று உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உனது பாவங்கள் மறைந்தது. நீ ஒருபோதும் கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையான உன்னை மகிழ்ச்சி பொங்கும் முகத்துடன் கூடிய விரைவில் நான் பார்க்க போகிறேன். நம்பிக்கை இருந்தால் தைரியமாக இரு. உனக்கு நான் நல்லதை நடத்தி காட்டுகிறேன். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை தேடி அப்பா வந்திருக்கிறேன். நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய். இது தவறோ, இது பாவமோ, நான் துரோகம் செய்து விட்டேனோ, மனதளவில் தவறு செய்தேனே தவிர மற்ற தவறுகளில் ஈடுபடவில்லை. இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்பிக் கொள்கிறாய். உன் புலம்பலை கேட்டேன். உன்னை என் வலது கண்ணாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். மனசாட்சியோடு போராடு. உனது உள்ளத்தை உனது கேள்வியாக கொண்டிருக்கிறாய். எந்த செயலும் தப்பானது அல்ல. இதுதான் உன்னை பற்றிய என் தீர்மானம். எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவும் தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். செய்வது அனைத்தும் தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள். எனவே இனி நீ தைரியமாக இரு. எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றானோ அவனை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பேன். சில பேர் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகு. கவலையை இன்றோடு விட்டுவிடு. தேவையில்லாமல் குழம்பாதே. நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும். ஆனால் எந்த சோதனைகளாக இருந்தாலும், எத்தனை சோதனைகளாக இருந்தாலும் நல்லவர்கள் அதில் வென்று காட்டுவார்கள். நீ நல்ல மனம் கொண்ட என் பிள்ளை என்பதை நான் நம்புகிறேன். யாரு உன்னை வசைபாடினாலும் அதை பற்றி பெரிதும் கவலை கொள்ளாதே. நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடு நம்பிக்கையோடு பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம்
இருக்க வேண்டும். நீ மனதார எந்த தவறும் செய்யாமல் இருக்கும்போது கவலை கொள்ள தேவையில்லை. நீ செய்தது தவறே ஆயினும் அதை நினைத்து மருகி உருகி என்னிடம் எப்பொழுது மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுதே அந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டது. எனவே எதை பற்றியும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு. கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் என்பதை தீர்மானமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. எந்த துன்பமும் எந்த மனிதனுக்கும் நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் ஒரு முடிவிற்கு வந்து தீரும். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உனக்கு நல்லதே நடக்கும். நான் நல்லதே நடத்தி கொடுப்பேன். நல்லதே நினை, நல்லதே செய். உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வருவேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களையும் நிறைய வலிகளையும் நிறைய வேதனைகளையும் தாங்கிவிட்டாய். இனி குறைகள் இல்லாத வாழ்க்கையை உன் தகப்பன் கொடுக்க வந்தேன். நிறைய செல்வத்தையும் இந்த புதனில் அள்ளி தர வந்தேன். இனி உன் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது. என் செல்ல பிள்ளையே, நிறைய மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து விட்டாய். இனி உன் தகப்பனை நம்பு. இந்த தகப்பனை நம்பியோர் என்றும் நான் கைவிட்டதில்லை. என் அன்பு செல்வமே, நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் தைரியமாகவும் இருக்க கற்றுக்கொள். நீ யாரையும் எளிதில் நம்பி விடாதே. என் அன்பு செல்வமே, யாரிடமும் ஏமாந்து போகாதே. யாரையும் ஏமாத்த நினைக்காதே. என் தங்க குழந்தையே, உனக்கான நல்ல வழியை உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் காண்பிப்பேன். அனைவரிடத்திலும் அன்பாக இருக்க கற்றுக்கொள். அன்பு ஒன்றே ஒரு திறவுகோலின் சாவி. அன்பை வைத்து யாரையும் உன்னிடத்தில் வர வைக்க முடியும். உன் துன்பத்தை கூட போக்க முடியும். என் செல்ல பிள்ளையே, அதன் கூடையே உன் சிரிப்பு மழையை சேர்த்துக்கொள். இவ்விரண்டையும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வைத்துக்கொள். இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றிதான். இந்த புதனில் உன் தகப்பனாகிய முருகன் உன்னை காண வந்தேன். இன்று உனக்கு ஒன்று தரப்போகிறேன். பெற்றுக்கொள். அதுதான் நீ கேட்ட குழந்தை வரம். அந்த வரத்தை இந்த புதனில் அளித்து விட்டேன். அது மட்டும் இல்லை, செல்வத்தையும் அள்ளித்தர வந்தேன். உன் சொந்தங்களையும் சேர்த்திட வந்தேன். உனக்கு உன் தகப்பனாக இருக்கின்றேன். கவலை வேண்டாம். நீ எப்பொழுதும் உனக்கு துன்பம் வரும் வேளையில் வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா என்று என்னை கூப்பிடு. உடனே உன் தகப்பன் உன்னை காண வந்து விடுவேன். என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் நன்றாக வாழ்வாய். உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையாகவும் நீ வாழ நான் வழிவகுத்துடுவேன். நல்லதே நினை, நல்லதே செய். உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வருவேன். நம்பிக்கையோடு இரு. சிரித்த முகத்துடன் இரு. உனக்கு நடக்கும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.